வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/8/2026 ஆடி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நாள் ஆடிப்பெருக்கு என்பதை நேயர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான பொருள் வாங்குவது, எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் படுவது, முதலீடுகள் செய்வது, குழந்தைகளுக்கு நல்லது ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது, சேமிப்பு ஆரம்பிக்கிறது என்று அத்தனை நல்ல விஷயங்களும் சுபகாரியங்கள், திருமண அமைப்போ மற்ற எல்லா துணிமணி வாங்குவது, நகை வாங்குவது என்று எல்லா சுபகாரியத்திற்கும் அட்வான்ஸ் கொடுப்பதெல்லாம் செய்யலாம். வண்டி வாகனத்தில் எல்லாம் யாரை கேட்காமல் தைரியமாக செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அசாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவு முறையால் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் தேவையில்லாத பதட்டத்தை குறைக்கக்கூடிய ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் என்று எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய ஆனந்தம் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய பேரானந்தங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய அலப்பறைகளால் தேவையில்லாத பிரச்சனைகளோ மன வருத்தங்களோ ஏற்படலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, எல்லா விதத்திலும் இன்றைய நாளில் சிறிது கவனமாக இருப்பதும், பொருள் வாங்குவதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அற்புதம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகளும் பெரிய சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படுவதும் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவதும், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய நன்மைகள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவதும், பிள்ளைகளுக்கு அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், குடும்பத்தில் புது வரவுகளும் புது பொருள் சேர்க்கைகளும் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியம் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். இரத்தபந்த தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தலாம். தொழில் ரீதியாக பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய வசந்தங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக மன அழுத்தங்கள் தீரக்கூடிய காலகட்டம். பதவி உயர்வுக்குண்டான அனுகூலம், துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றவாறு செய்து முடிப்பது பெரிய அளவு சந்தோஷத்தையும் அபிரிதமான அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். ஏற்றத்திற்குண்டான அற்புதமும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் தனிப்பட்ட செல்வாக்கையும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும், பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் மட்டும் கூடவே கூடாது என்பதும், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள் என்ற எல்லா விஷயத்திற்கும் அனுகூலங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.